பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்பதாக. பலப்படும்போது உங்களை தாழ்த்துங்கள். ஹம்பிள் யுவர் செல்ஸ் வென் யூ பிகம் ஸ்ட்ராங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யூதாவில் தோன்றின 10வது ராஜாவின் பெயர் உசியா. அவன் 16 வயதில் யூதாவின் மேல் ராஜாவானான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனை தேட மனதாயிருந்தான். ஆகையால் தேவன் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்கச் செய்தார். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து உண்மையாய் அவரை தேடும்போது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவனை தேடுவதற்கு உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கி பார்க்கிறது. ஆகையால் தேவனை தேடுவதற்கு உங்களை உண்மையாய் அர்ப்பணியுங்கள். உசியா உண்மையாய் கர்த்தரை தேடுவதற்கு மனதிணங்கி இருந்ததினாலே அவன் சத்துருக்களை வெல்லுவதற்கும் கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். ஆகையால் பெலிஸ்தியர்களையும் அரபியரையும் மெகூனியரையும் அம்மோனியரையும் அவன் முறியடித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை தேடும்போது அவர் உங்கள் சத்துருக்களோடு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்களை உங்களுக்கு முன்பாக சிதறடிப்பார். நீங்கள் தேடியும் காணாதிருக்கும்படி செய்வார். உங்கள் கண்களுக்கு தெரிகிற உங்கள் கண்களுக்கு தெரியாத அத்தனை சத்துருக்களையும் கர்த்தர் உங்களுக்காக வீழ்த்துவார். உசியாவின் கீர்த்தி எங்கும் பரம்பிற்று, எகிப்தின் எல்லை மட்டிலும் எட்டினது என்று வேதம் கூறுகிறது. அவன் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை சேவித்ததினாலே அவன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆகையால் அவன் புகழ் எங்கும் பரம்பிற்று. அதுபோல பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். ஆகையால் உண்மையாய் அவரை தேடுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை அனுதினமும் செய்யுங்கள். உசியா பலப்பட்ட போது அவனுடைய மனம் மேட்டிமையடைந்தது. தனக்கு கேடுண்டாக கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். ராஜாவாய் மாத்திரம் காணப்படுவதில் திருப்தி அடையாமல் ஆசாரியனாகவும் காணப்பட இச்சித்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் தூபம் காட்டுவதற்கு உட்பிரவேசித்தான். ஆசாரியனான அசரியாவும் அவனுடனே காணப்பட்ட 80 பராக்கிரமசாலிகளும் எதிர்த்து நின்று அவனுக்கு ஆலோசனை சொன்னபோதும் அவர்கள் மேல் கோபம் கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவனை குஷ்டரோகத்தால் அடித்தார். கடைசி மட்டும் குஷ்டரோகியாய் காணப்பட்டு அந்த வியாதியாலேயே மரித்து போனான். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி உயர்த்தும் போது உயர்த்துகிற கர்த்தர் மேல் உங்கள் கண்களை எப்பொழுதும் பதிய வையுங்கள். அவருக்கு நன்றி பலிகளை ஏறிடுங்கள். ஆசீர்வாதங்களின் மேல் கண்களை ஒருபோதும் வைத்து விடாதிருங்கள். அப்படி செய்தால் நம்மை அறியாமலே பிசாசு நமக்குள் பெருமைகளை விதைத்து விடுவான். பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தர் நம்மை உலக பிரகாரமாகவும் ஊழியங்களின் பாதைகளிலும் உயர்த்தும் போது நாம் அவருக்கு முன்பாக இன்னும் நம்மை தாழ்த்தி அவரை இன்னும் அதிகமாய் தேட அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் போது இன்னும் எங்களை தாழ்த்தி உம்மை தேட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற ஒரு உணர்வோடு நன்மைகளின் மேல் கண்களை வைக்காதபடி நன்மையை தருகிற உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் நேசிக்க, உம்மையே நாங்கள் நாடி தேட எங்களை மீண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். காரிய சித்தியை உண்டு பண்ணுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக பேசட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.